திமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய திரு ஜே.எம். பஷீர் அவர் திரைப்படத்துறை சார்ந்தவர். ஏற்கனவே முத்துராமலிங்க தேவர் அவருடைய திரைப்படத்திலும் தற்போது எம்ஜிஆருடைய திரைப்படத்திலும் நடித்து வரக்கூடிய அவர் தான் நம்ம சந்திக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், திமுகவில் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி அதிமுக கூட நான் உங்களை பார்த்துருக்கேன். திடீர்னு ஏன் டிவிக்கு? திடீர்னுலாம் ஒன்றும் இல்லை. நான் அதிமுகவில் மாநில சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் இருந்தேன். அப்போ அதுக்கு முன்னாடியே தென் சென்னை தெற்கு மாவட்ட பாசறை செயலாளர் இணைச் செயலாளராக இருந்தேன். அப்போ புரட்சித் தலைவி அம்மா எனக்கு ஃபஸ்ட்டு பதவி போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பதவி ஓபிஎஸும் எடப்பாடியும் இருக்கப்போ கொடுத்தாங்க. அங்கே எனக்கு ஏன் பிடிக்காம நான் விலகி வந்தேன்னா, சிறுபான்மை மக்களுக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. கட்சியில் அவங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டாரு. எங்களை மைனாரிட்டின்னு ஒதுக்கி வச்சுறாரு. ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை, யாரையாவது மாவட்ட செயலாளர் முஸ்லீம்களை போடுங்க, திமுகவில் நிறைய பேர் போட்டிருக்காங்க போடுங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய வாட்டி கடிதம் கொடுத்தேன். அதே மாதிரி கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தினுடைய பிறந்த நாள் அரசு விழாவாக வந்துச்சு. அரசு விழாவாக நடக்கிறப்போ முதலமைச்சர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நாங்களாம் எதிர்பார்த்தோம். அவர் முதலமைச்சராக இருக்கப்போ ஒரு நாள் அவர் வந்தது கிடையாது. அவர் யாரையாவது அனுப்புவார், எக்ஸ்ஆர்ஓஏ இல்லை கலெக்டர் அனுப்புவார். ஆனால் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்லாம் வந்திருந்தாங்க. நான் இதை கேட்டப்போ என்னை கட்சி விட்டு எடுத்தாங்க. நான் பேசிகிட்டே இருக்கப்போ லைவ்லேயே என்னை எடுத்துட்டாங்க கட்சியை விட்டு. நான் கட்சியிலேருந்து விலகி வந்தோன்னே அப்புறம் என் நண்பர்கள்லாம் சேர்ந்து நம்ம திமுகவுக்கு போகலாம் அப்படின்றப்ப என்னுடைய ஆதரவாளர் நண்பர்கள் நான் திமுகவில் போய் இணைஞ்சேன். திமுகவில் பயணப்பட்டேன். திமுகவில் தொடர்ந்து பயணப்பட்டுருக்கப்போ அங்கே திமுகவில் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். அந்த அங்கீகாரத்தை நிறைய இடத்துல தட்டிட்டு போயிட்டே இருந்துச்சு. ஏன்னு பார்த்தா அங்கே வாரிசு அரசியல் பண்ணுறாங்க. ஒரு தலைவருடைய பையன் ஒரு பொறுப்பில் இருக்கான், அவனுக்கு கீழே நான் செயல்படும் போது அவங்க என்னை தட்டி விட்டுட்டே இருக்காங்க. நீங்கள் வந்துடக்கூடாது, வந்துட்டால் மேலே வந்துடுவானுன்றப்போ எங்கள் அப்பா சாதாரண ஒரு டெய்லர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய டெய்லராக இருந்தார். எங்கள் அப்பா ஒரு பெரிய அரசியல் தலைவர் கிடையாது. பட் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்போ எலெக்ஷனில் நான் டிஎம்கே கடுமையாக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணுறப்ப தேர்தல் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு இன்றைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் கூட தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இப்போ ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது இன்றைக்கி முஸ்லீம் லீக் என்ற ஒரு கட்சி, கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தினுடைய முஸ்லீம் லீக் என்ற கட்சி எத்தனை ஆண்டுகளாக இந்த கட்சி 70 வருஷத்துக்கு மேலே இந்த கட்சி இருக்குது. சுதந்திர நாடுகளிலிருந்து இது ஒரு தேசிய கட்சி. இந்த கட்சி தமிழ்நாட்டில் திமுகவோட அடிமையாக இருந்த கட்சி. அடிமையாக இருந்தான்னு சொல்கிறோம். திமுக எந்த கூட்டணி அமைச்சாலும் முதல்ல போய் கையெழுத்து போடுறது அவங்க தான். 2 சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, 1 கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. அவங்க எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுவாங்க. அவங்க தான் அவ்வளோ இணக்கமாக இருந்த கட்சி. அந்த கட்சி தாவேக்கு ஆதரவு கேட்டவுடன் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துடக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்துக்காக அவங்க போய் ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுக்குறப்ப அவருக்கு ஒரு மந்திரி சபையில் இடம் கொடுத்தாங்க. ஷாஜகான்றவர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக கொடுத்தாங்க. பட் இதை பார்க்குறப்ப இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில், தமிழ் அரசியல் வரலாற்றில் யாருமே ஒரு அங்கீகாரம் கொடுக்காத ஒரு கட்சியை, பழைய கட்சியை இன்றைக்கி கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுத்து முஸ்லீம் லீக்கை பெருமைப்படுத்தும் போது என்னை போன்ற சிறுபான்மை சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, என்னடா இப்படி செய்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ இப்போ கட் பண்ணால் சிஎம் உடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச், நான் அவருடைய சட்டமன்ற ஸ்பீச்சு அவர் என்ன பேசுவார்னு நான் பார்த்துட்ருக்கேன். நான் மட்டும் இல்லை, உலகமே பார்த்துட்டு இருந்தது. முதல் இழந்தவுடனே இது சிறுபான்மை அரசு தான், சிறுபான்மை மக்களின் நலன் காக்கும் அரசுன்னு சொன்னார். அப்போயே எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு. இவரை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் காகிதம் இல்லத்துடைய பிறந்த நாள் வருது. பிறந்த நாளுக்கு வரும்போது நான் அவருக்காக நிறைய பேனர்ஸ் வச்சேன், நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டேன். அவரை ரிசீவ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் நிற்க வச்சேன். இப்போ சிஎம் வராரு. நான் எத்தனையோ சிஎம்ஐ பார்த்துருக்கேன் சார். எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் அம்மாலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவங்க எல்லாரும் வருவாங்க, போவாங்க, கொள்ளுவாங்களே தவிர இந்த சிஎம் மட்டும்தான் முதல் முறையாக அது உள்ளே வரும்போது செருப்பு காலில் இருக்க செருப்பு கழட்டி வச்சுட்டு அந்த வளாகம் ஃபுல்லாக நடந்து வந்தார். இதுவரையிலும் எந்த சிஎம்மும் கண்ணியமிக்க காகிதம் இல்லத்துக்கு இவ்வளோ பெரிய கண்ணியம் செஞ்சதே கிடையாது. இவர் மட்டும்தான் செஞ்சார். இதை பார்க்குறப்போ நான் கூட செருப்பு தான் போட்டு போனேன், ஆனால் அவர் செருப்பு இல்லாமல் வந்தார். இதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இங்கே இருக்காரு. சரி, இந்த கட்சியில் நம்ம இணைஞ்சு செயல்படணுன்ற முடிவு எடுத்தது தான் இந்த முடிவு சார். இதனால தான் நான் தாவேக்கால இணைச்சேன். ஓகே, இப்போ தாவேக்கால இணைந்த முதல் நாள் எப்படி இருந்துச்சு அங்கே போகும்போது? சார், எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கட்சியில் இன்னொரு கட்சிக்கு போகிறப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். சரி, உள்ளே போகலாமா வேணாமானா ஒரு மாதிரி அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறப்போ எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன போனோடனே என்னை நல்லா ரிசீவ் பண்ணாங்க, நல்லா பேசினாங்க, கொண்டாங்க. அவங்களுடைய அந்த விருந்தோம்பல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் அது உள்ளே போனோடனே என் பொதுச் செயலாளர் பேசுனதை கேட்டேன். பொதுச் செயலாளர் என்ன சொன்னார், நீங்கள் மாற்றுக் கட்சியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் சம உரிமை வழங்கப்படும், உங்களுக்கு எல்லாருக்கும் பதவி கொடுப்போம்,
உங்கள் எல்லாரையும் நாங்கள் அரவணைச்சு போவோம், உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே சமமாக செய்யணும்னு தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னு அவர் பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தது அந்த ஆஃபீஸில் எல்லாத்தையும் முடித்து எனக்கு துண்டெல்லாம் போட்டு எனக்கு வெளியே அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சோன்னே நான் தான் ஃபஸ்ட்டு என்ன தான் கூப்பிட்டாங்க. நான் தான் போய் வேல் ஒன்று வாங்கிட்டு போனேன். ஏன்னா நான் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் படத்தில் தேவரா நடிச்சதுனால எனக்கு முருகர் மீது ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன். நான் ஒரு இஸ்லாமியனா இருந்தாலும். ஒரு வேல் வாங்கி போய் கொடுத்தோன்னே பொதுச் செயலாளர் கையில் வாங்கி வச்சுட்டு யார்கிட்டயும் கொடுக்க பயப்படுறாரு. ஏன்னா அது எங்கேயாவது மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டான பர்சன்கிட்ட கொடுத்து அதை பத்திரமா வச்சுக்கோன்றாரு. அதை கொடுத்து முடிச்சோன்னே ஆதவ அர்ஜுன் சார் எழுதின அம்பேத்கர் புத்தகத்தை கொடுத்தேன். பட் ஆனால் அந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன். நானும் அம்பேத்கர் வேடத்தில் நடிக்கிறதுக்காக இப்போ சில வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கேன். அந்த புத்தகத்தை கொடுத்தோன்னே வாங்கி வச்சுட்டு எனக்கு சொன்னார், உங்களுக்கு ரொம்ப நல்ல எதிர்காலம் இருக்குது, நீங்கள் பயணிங்க அப்படின்னு சொன்னார். அதோட நான் வெளில வந்தோடனே அந்த அது ஆஃபீஸ் விட்டு நான் வெளில வந்தோடனே பனையூர் விட்டு வெளில வந்தோடனே அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்கிறாங்க. பட் அவங்க சொல்கிறது வந்து எனக்கு உணர்ந்தேன் அந்த உள்ளே போனோடனே. அந்த இப்போ உங்கள் ஆஃபீஸ் உள்ள வரும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல, அந்த வைப்ரேஷன் நாங்கள் இருந்துச்சு. அது என்ன வைப்ரேஷன்னா, ஜாதி மதம் இல்லாத ஒரு கோயிலுக்குள்ளே நம்ம போனால் எப்படி இருக்கும்? அங்கே வந்து ஜாதி இருக்காது, மதம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு கோயில், அந்த கோயில் உள்ளே போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பனையூருடைய தாவேக அலுவலகத்தை நான் பார்த்தேன். ஏன்னா சில கட்சி ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா ஒரு கம்யூனல் கலர் தெரியும். அந்த கம்யூனல் கலரே இல்லாமல் இந்த கட்சி ஆஃபீஸ் தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் நான் சொன்னேன், இன்றைக்கி தான் நான் சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஓகே. அதிமுகலேருந்து நிறைய பேர் அங்கே வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களே வரேன்னு சொன்னாலும் வெளியிலேருந்து பார்க்குறவங்க குதிரை பேரம், இவங்க வந்து அவங்கள விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சார் அது என்னன்னு எனக்கு புரியல சார். அதாவது எல்லாமே இவங்களா போய் தான் வாலண்டரியாக நாங்கள் இணையிறோம்னு சொல்கிறாங்க. இவங்க தான் போய் பேரை கொடுக்குறாங்க, இவங்க தான் போய் லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க போகிறாங்க. இதில் எப்படி சார் குதிரை பேரம் இருக்க போகுது? இவங்க தான் லிஸ்ட்டை போய் கொடுக்குறாங்க, நாங்கள் சேர போகிறோம்னு சொல்லி. இன்றைக்கி பார்த்தா புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவங்களுடைய வழியில் இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போ அங்கே தான் இருக்குது. இன்றைக்கி போய் நான் பனையூர் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. அதிமுகவில் பயணிச்சதுனால முன்னாள் மந்திரி, முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட எல்லாருமே அங்கே எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. நான் அவங்க சொன்னாங்க, எனக்கு இங்கே உட்கார்றப்போ ஏடிஎம்கே ஆஃபீஸ் ஃபீலிங் இருக்குல்ல, ஏடிஎம்கே ஆஃபீஸே தான் அப்படின்னாங்க. பட் ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு குறை எனக்கு தோணுச்சு. என்னென்னா எல்லாரும் வந்துட்டாங்க, ஓகே. பட் புரட்சி தலைவியால் அங்கீகரிக்கப்பட்ட முதலமைச்சரான பன்னீர்செல்வம், ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் அங்கே வரல. அவர் வந்தார்னா ஃபுல்ஃபில் ஆகும். பட் அவர் திமுகவிலேருந்து விலகி அவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணி தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் அவர் தாவேகாவில் இணைந்தாருன்னா ஒட்டுமொத்த அதிமுகவும் தாவேகாவில் வந்ததா நான் கருதுகிறேன். நிச்சயமாக வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய ப்ரேயர் அது. அவர் அங்கே வந்தார்னா நல்லா இருக்கும்னு என்னுடைய ப்ரேயர். நிச்சயமாக அவர் வருவாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் அவர் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் நம்புறீங்கன்னு சொன்னாலும் அவர் மேலே சில பேர் சந்தேகங்களை எழுப்புறாங்க. அவர் வந்து பிஜேபியோட பி டீமு, அவர் என்னைக்கு இருந்தாலும் பிஜேபியோட ட்ராவல் பண்ணுவார், அவங்க தான் பின்னாடி இருந்து இவரை இயக்குறாங்க அப்படின்லாம். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும் சார். பிஜேபி பி டீம் ஏ டீம் சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும். மத்திய அரசுடன் இணக்கமாக போகிறதுல தப்பே கிடையாது சார். இவங்க சும்மா நாங்கள் எதிர்த்து போராடுறோம், ஒன்றிய அரசு எதிர்த்து போராடுறோம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. மத்திய அரசுடன் இணக்கமாக போகிறது தப்பே கிடையாது. எது அதில் இணக்கமாக போகணும் அதில் இணக்கமாக போகணும். சும்மா அவங்க மேலே பொய் சொல்கிறதுக்காக அரசியலில் இப்படி தான் சொல்லுவாங்க சார். இப்போ அரசியல் என்ன சொல்கிறாங்க, பிஜேபியோட அலைன்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குது. அவங்க பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி பி டீம் ஏ டீம்லாம் எதுவுமே கிடையாது. அவர் தேனடியாக தன்னை வெளிப்படுத்திக்கிறார். நான் யார், தன்னுடைய கொள்கை தலைவர்கள் யாருன்னு சொல்லிட்டு கொள்கை தலைவரை டிக்ளேர் பண்ணுறாரு. இவங்களாம் என்னுடைய கொள்கை தலைவர். இந்த கொள்கைக்கும் பிஜேபிக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. அப்படி இருக்கப்போ அவங்க பிஜேபியோட போவாங்களா போக மாட்டாங்களான்னு நம்மளே ஊர்ஜிதம் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் ஃபேமில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இவர் மட்டும்தான். இவரை நினச்சா மட்டும்தான் நம்ம இந்தியாவே ஆளக்கூடிய தகுதி உள்ள ஒரு முதலமைச்சராக இருக்கார். அவர் நடிகர், அவருக்கு என்ன தெரியும், அவர் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நடிகருக்கு என்ன தெரியும்னு சொல்லி தான் இது நடிகர் வந்து 13 வருஷம் எம்ஜிஆர் வந்து இவங்களை ஆட்சியிலேருந்து விரட்டி விட்டார் சார். ஆனால் இப்போ இதே நடிகர் விஜய் சார் வந்தோடனே, ஜோசப் விஜய் சார் வந்தோடனே இன்னும் 25 வருஷத்துக்கு இவர் தான் முதலமைச்சர் இப்போ எல்லாரும் பேசிக்கிறாங்க. பட் அவருடைய ஏஜ், அவருடைய ஹெல்த்து, அவருடைய புத்தி கூர்மை, பேசுறதுக்கு மட்டும் வர முதலமைச்சர் இல்லை சார். செயல்படுத்தணும். பேசுறதுக்கு 1000 பேர் பேசுவான், மேடையில் பேசுவான், பட்டிமன்றத்தில் பேசுவான். பேசுனா மட்டும் முதலமைச்சர் ஆகிட முடியாது. அவர் பேசுனா, அன்றைக்கி பேசினார் 30 நிமிஷம் வேணா பேசினார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஆதவ அர்ஜுன் சார் சொல்கிற பிளாஸ்ட் ஆச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக. அது மாதிரி பிளாஸ்ட் ஆகும். ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை அப்படி பிளாஸ்ட் ஆகுது. அது எல்லாரும் பேசுகிறாங்க, பேசும் பொருளாக ஆகுது. அவர் எப்போ பேசணுமோ அப்போ பேசுவார். அதுதான் சார் முதலமைச்சருக்கு அழகு. இந்த ஆட்சி 3 மாதம் தாங்காது, 6 மாதம் தாங்காதுன்னு சொல்கிறாங்களே.
இப்படி தான் சார் சொல்லுவாங்க இவங்க 3 மாதம் தாங்காது 6 மாதம் தாங்காது. எடப்பாடி பழனிசாமி வரும்போது அதான் சொன்னாங்க. இதே திமுக அவர் வந்து ஒரு முனியாண்டி விலாஸ் கேஷியர் மாதிரி இருக்காரு, ஆட்சி தாங்காதுன்னாங்க. இதே தான் இப்போ 2 பேரும் சேர்ந்து இங்கே பழி சுமத்துறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது மாதிரி எம்ஜிஆர் இருக்கிறப்போ சொன்னாங்க சார். நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் எம்ஜிஆர் பார்த்ததில்ல. நிறைய வரலாறு படிக்கிறப்போ எனக்கு தெரியும். எம்ஜிஆர் இது மாதிரி ஆட்சி பண்ணுறப்போ இதே குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு, அந்த குற்றச்சாட்டுகள் வச்சவங்களாம் அந்த எம்ஜிஆர் கிட்டே வந்து சேர்ந்தவங்க தான் அப்போ. இவரை எம்ஜிஆரோட ஒப்பிடுறீங்களா நீங்க? 100% சார். 100% புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோசப் விஜயும் அவர்கள் ஏன் ஒப்பிடுறேன்னு சொன்னேன் சார். சார் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றது ஒரு மாபெரும் கட்சி சார். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. இந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாரும் போய் சேர்றாங்க சார் அங்கே. இதுவரையிலும் எந்த தேர்தலும் நான் பார்த்ததே கிடையாது. எப்போவுமே ஆட்சி மாற்றம் வரும்போது இது மாதிரி நிகழ்ந்தே கிடையாது. அந்த கட்சியிலேருந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போய் சேர்றாங்கன்னா, அப்போ எம்ஜிஆருடைய ஆன்மா அங்கே இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த ஆன்மா தான் வந்து எல்லாரையும் வர வைக்குது. எனக்கு அடுத்து ஒருத்தர் இருக்காரு. ஏன்னா ஒரு லீடர்ஷிப் ஒன்று வேணும் சார் ஒரு கட்சிக்கு. அந்த லீடர்ஷிப் அங்கே இருக்குது சார். அதனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மா ஜோசப் விஜய் மூலியமா தமிழகத்தை மக்களை வந்து ஆட்சி செய்யும் சார். இல்லை, எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கவங்கலாம் இன்னும் இவர் மேலே தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏடிஎம்கே இவர் அழிக்க பார்க்குறாரு அப்படின்னு. ஏடிஎம்கேவை யாராலையும் அழிக்க முடியாது சார். இன்னைக்கு ஏடிஎம்கே அங்கே போய் தாவேக்காவை மாறி இருக்கு. இன்றைக்கி கூட பாருங்கள், செங்கோட்டையன் அண்ணன் இப்போ இன்றைக்கி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சுட்டு தான் இருக்கார். அது எடுக்க சொல்லி அவரே சொல்கிறாரு, முதலமைச்சர் நீங்கள் எடுக்காதீங்க அந்த ஃபோட்டோ வைங்கன்னு தான் சொல்கிறார். ஏடிஎம்கே அவர் அழிக்க சொல்ல. ஏடிஎம்கேலாம் அங்கே ஒரு தலைமை, ஒரு மோசமான தலைமையில் இருக்குது. அந்த தலைமையை வந்து அதிமுகவை அழிக்குது, தொண்டர்களை வந்து அழிக்குது. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கணுன்றப்பவே ஏடிஎம்கே எல்லாமே உடச்சிட்டாங்க சார். மொத்த பேரும் இது என்னடா இது புதுசாக இருக்குது, இப்படி ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் உடஞ்சி தான் தாவேக்காவுடன் வந்து இப்போ சேர்ந்துருக்காங்க. அதனால் அதிமுகவை யாராலையும் அடிக்க முடியாது. அதிமுக வந்து இப்போ தாவேக்கா கிட்டே இருக்குது, அவ்வளோதான். சிஎம் விஜய் வந்து ஒரு 2 மாதம் தன்னுடைய ஆட்சியை நிறைவு செய்ய போகிறாரு. எப்படி இருக்குது இந்த ஆட்சி இதுவரையும்? இப்போ எங்கே பார்த்தாலும் யாருமே லஞ்சம் வாங்க மாட்டுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் லீகலாக செய்கிறேன்றாங்க. யாருக்கிட்டே பணம் கொடுத்து வேலையும் வாங்க முடியல. அது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது நிறைய பேருக்கு. பட் போக போக பழகிடும். ஏன்னா நேர்மையாக வாழ்றது ரொம்ப கஷ்டம் சார். அந்த நேர்மையாக வாழ கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு இருக்கோம். போக போக சரியாயிடும் சார். இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தலில் ஒரு எப்படியும் 10க்கு மேலே இடைத்தேர்தல் வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. திமுக ரொம்ப டஃப்பான ஃபைட் கொடுக்குற மாதிரி தெரியுது. தாவேக்கா ஜெயிக்குமா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. சார் இனிமேல் எந்த தேர்தல் வந்தாலும் தாவேக்காவை எதிர்க்கவே முடியாது சார். ஏன்னா ஃபஸ்ட்டு தாவேக்கா வரும்போது இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னாங்க. இன்றைக்கி எல்லாமே தெரிஞ்சுக்கினாங்க அவங்க. நான் ஒன்றுமே தெரியாதப்போ இத்தனை சீட்டு வின் பண்ணுறவங்க இப்போ எல்லாம் தெரிஞ்சிட்டாங்கன்னா இவங்களெல்லாம் பூன்னு ஊதிடுவாங்க சார். அதனால் இனிமேல் அவங்க முன்னாடி யாராலையும் நிற்க முடியாது. ஜோசப் விஜய் சார் முன்னாடி முதலமைச்சர் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு பிம்பம் இதுவரையிலும் இந்தியாவிலே இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியலில் இவருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய பிம்பம் யாருமே கிடையாது. திருச்சி கிழக்கிலே கூட மு.க. ஸ்டாலின் போட்டியிடணும்னு திமுக காரங்கள்லாம் சொல்கிறாங்களே சார். ஒருத்தரை வந்து ஒரு மக்கள் நிராகரிக்கிறாங்க சார். ஒரு முதலமைச்சராக இருந்தவரை ஒரு மக்கள் நிராகரிக்கிறாங்க குளத்தூர் தொகுதியில். அவர் திருப்பி மக்கள் மீது போய் திணிக்கக்கூடாது சார். இப்போ சாதாரண நாள் நின்று தோத்துட்டு இன்னொரு இடத்துல போய் நின்னா பரவாயில்ல. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்க நீங்கள் தோத்துட்டீங்க, படுதோல்வி அடைஞ்சிட்டீங்க, திருப்பி போய் நிற்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த தோல்விக்கு நான் தான் காரணம்ன்ட்டு உங்கள் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வேறு யாருக்காவது கொடுத்துருங்க அந்த பதவியை. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கார்பரேட் கம்பெனியாக ஓட்டிகிட்ருக்கீங்க. அதனால் அவர் இல்லை, அவங்க அப்பாவே வந்து நின்னாலும் தோற்றுருவாங்க. நீங்கள் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, இது சோஷியல் மீடியாவில் ரீல்ஸால் ஜெயிச்ச ஆட்சி, அதனால் இது வந்து மக்களுடைய ஆதரவுலாம் கிடையாது, எல்லாம் வருத்தப்படுறாங்க, ஏன்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோமோ அப்படின்னு அவங்க பேசி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சார். ரீல்ஸால் ஜெயிச்ச ஆட்சி தானே சார், ரீல்ஸால் தான் ஜெயிச்சாங்கன்னு இருக்கட்டும். நீங்களும் ரீல்ஸ் போட்டு ஜெயிங்க முடிஞ்சா, நீங்களும் ரீல்ஸ் போட்டு ஜெயிங்க, யார் வேணான்னு சொன்னது? ரீல்ஸோ ரியலோ சார், ஒரு ரீல்ஸ் தான் ரியல் ஆகும் சார். இன்றைக்கி வந்து சினிமா வந்து எவ்வளோ பெரிய சக்தின்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி புரிஞ்சிருக்கு. ஒரு நடிகனாக உருவாகி ஒரு மாஸ் ஹீரோவாகி இன்றைக்கி வந்து ஒரு பேன் இண்டியா ஹீரோவாகி உள்ள அரசியலில் வந்த உடனே அவருக்கு எவ்வளோ பெரிய கிடச்சிருக்கு. அவருக்கு அந்த புகழுக்கு வந்த வெற்றி தான் இது தவிர மற்றவங்க எல்லாம் ரீல் போடுறாங்க. ரீல் போடுறவங்க நிறைய இருக்காங்க. அந்த ரீல்லாம் ஓட்டாகாது சார். இவர் போட்டாருன்னா ஓட்டாகும். நன்றி சார். நன்றி.